शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणां लब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराघं यतिवरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्म सरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्म कृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती। दिशन्तु मे देव सदा द्वितीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्ति सरस्वतीं संस्कृतकामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजघनचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटि शुद्धमुद्बोध्य कृष्णं पादात्यं स्वं श्रुतिसदशिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमिदं भूयजे वास्तु भूयः। अन्नवयல் புதுமையாண்டாளரங்கற்கு பன்னே திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வடையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி எந்தையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கி. ஸ்ரீமத்தை கோதாயை நமஹ. புள்ளின்பாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம்பொக்கார் வெள்ளி எடுந்து வியாழுறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரை கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேனோரெம்பாவாய். ஆண்டாளுடைய சங்கத்தமிழ் மாலையில் சொல்லக்கூடிய 30 பாசுரத்தில் 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் உள்ள 10 பாசுரங்கள் பாகவத சுப்பிரபாதம்னு சொல்கிறது. ஒவ்வொரு தோழிகளாக எழுப்புறது. அந்த கிரமத்தில் இந்த புள்ளின்பாய் கீண்டானை அப்படிங்கிற பாசுரத்தில் போதனை கண்ணினாய் கண்ணு அழகு உடையவளை ஒருவளை எழுப்புறதாக இந்த பாசுரத்தினுடைய அனுபவம். இப்படி ஆண்டாள் கோஷ்டியோட கூட ஒவ்வொரு தோழியாக எழுப்பின்றே வரக்கூடிய கிரமத்தில் உள்ள படுத்துட்டுருக்கிறவளிடத்தில் வழக்கம் போல எழுப்புறாங்க. நாங்கள் எல்லாம் நோன்பு நோக்கிறதுக்காக போகிறோம், எழுந்து வரலாமே. உடனே போர் முடிஞ்சதுக்கு என்ன அறிகுறி, நீங்கள் யாரை பாடிட்டு வரேன், நீங்கள் வரும்பொழுது இது பாடிட்டு வரேன், யாரை பாடிட்டு வரேன் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. நாங்கள் ராமனையும் பாடுவோம், கிருஷ்ணனையும் பாடுவோம், யாரை வேணாலும் மாற்றி மாற்றி பாடுவோம். நாங்கள் ஸ்ரீமத் ராமாயணமும் வாசிப்போம், ஸ்ரீமத் பாகவதமும் சொல்லுவோம் என்கிறாள். தேவை என்றால் பாஞ்சராத்திர ஆகமும் சொல்லுவோம் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறார். உடனே இதை கேட்டுருக்கிற உள்ள இருக்கக்கூடியவளுக்கு அவள் ஆண்டாள் கூப்பிடுறா, போதரி கண்ணினாய் அழகான கண்ணுடையவளே, மான் போன்றதான கண்ணுடையவளே அப்படின்னு எல்லாம் கண்ணடக்கு மிக்கவளாக இருக்கிறதுனால அவளை கூப்பிடுறாங்க. இந்த பாசுரத்தில் அவளுக்கு என்ன ஒரு கர்வம்னா, நம்முடைய கண்ணழகுக்கு கிண்ண கண்ணன் தானே வந்துடுவான் நம்ம இடத்துல அப்படின்னு ஒரு செருக்கோடு படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தோழி அவளை